மீன் அமிலம். மீன் அமிலம் எதுக்குன்னா, அதுல வந்து ஒரு 70% வளர்ச்சி ஊக்கியாவும் 30% பூச்சி விரட்டியாவும் செயல்படும். இப்ப ஜீவாமிர்தத்தை பொறுத்தளவு அது முழுக்க முழுக்க வளர்ச்சி ஊக்கி மட்டும்தான், அது பூச்சி விரட்டியா செயல்படாது. ஆனா மீன் அமிலம் வந்து 70% வளர்ச்சி ஊக்கியா இருக்கும், 30% பூச்சி விரட்டகம். ஒரே இதுல ரெண்டு பலன்கள் கிடைக்கும். ஓகேவா? அந்த மீன் அமிலம் எப்படி ரெடி பண்றதுன்னா, நம்ம மீன் கழிவு மார்க்கெட்ல கிடைக்கும். மீன் மார்க்கெட்ல மீன் கடையில நம்ம அந்த வேஸ்ட்டை வந்து சொல்லி வச்சு வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டு எந்த அளவு மீன் கழிவு எடுக்கிறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோ நான் மீன் கழிவு எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, அதே அளவுக்கு சேம் குவான்டிட்டியில நாட்டு சர்க்கரை இல்ல நாட்டு சர்க்கரை இல்ல, அதுக்கு பதிலா கரும்பு சாறு, நம்ம ஜூஸ் குடிப்போம் இல்லையா, கரும்பு சாறு, அதை கூட நம்ம பயன்படுத்திக்க முடியும். என்ன அளவு மீன் கழிவு எடுக்கிறோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரை அல்லது கரும்பு பால். சரிங்களா? அந்த கரும்பு பால் பயன்படுத்துறீங்கன்னா நீங்க குறிப்பா கடைகள்ல சாறு வாங்கும் போது சொல்லிடணும், எனக்கு கரும்பு ஜூஸ் கொடுக்கும்போது அதை இஞ்சியோ எலுமிச்சம்பழமோ இல்ல புதினாவோ எனக்கு வச்சு போடாதீங்க, வெறும் பியூரா அந்த கரும்பை மட்டுமே விட்டு அந்த சாறு மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டு வாங்கிக்கணும். குறிப்பா அதை நீங்க வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் கரும்பு ஜூஸ் போட்டு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்றாங்கன்னா தவறுதலா என்ன பண்ணிடுறாங்க, கரும்பு ஜூஸ் குடிக்கும் போது எப்படி செய்வாங்க, எஞ்சியோ எலுமிச்சம்பழமோ வச்சுதான் ஜூஸ் போடுவாங்க, அப்படியே வந்து இதுல ஊத்தி விடுறாங்க. சோ அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. அதுல இருந்து நுண்ணுயிர் பெருக்கங்கிறது வந்து நடக்காது. ஓகேவா? சோ நீங்க வாங்கும்போது மீன் கழிவு எவ்வளவோ என்ன குவான்டிட்டியோ அதே குவான்டிட்டி கரும்பு சாறு. இப்ப 5 கிலோ மீன் கழிவுனா 5 லிட்டரு கரும்பு சாறு, இல்லைன்னா 5 கிலோ நாட்டு சர்க்கரை. இதை எடுத்து ஒரு பேரல்ல போட்டு நல்லா மெர்ஜா நல்லா கலக்கி விட்டுறணும். கரும்பு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் மீன் கழிவும் ஒன்னா மெர்ஜ் ஆகிற அளவு கலந்து விட்டுட்டு நீங்க மேல ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா டைட்டா கட்டி வச்சிடணும். மூடி போட்டு மூடக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், மூடி போட்டு டைட்டா மூடக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அதுக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆகும். நீங்க அதை மூடிய வந்து டைட்டா மூடிட்டீங்கன்னா கேஸ் வெளியே போறதுக்கு வழி இல்லாம நீங்க வச்சிருக்க பேரல் வந்து வெடிச்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வெடிச்சுன்னா பெரிய ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆயிடும், வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரில அந்த பேரல் ஒடிஞ்சு போய் அங்க இருக்கிறதெல்லாம் வேஸ்டா போயிடும். ஸோ மூடி போட்டு டைட்டா மூடக்கூடாது. ஒரு காட்டன் கிளாத் போட்டு ஒரு டைட்டா கயிறு போட்டு கட்டி வைக்கணும், நிழல் பகுதியில வைக்கணும். இந்த மாதிரி நீங்க மீனமிலம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நாங்க எப்படி மீனமிலம் ரெடி பண்றோம் அப்படிங்கறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது எப்படி நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா, இதே சேம் ப்ராசஸ் தான். எந்த அளவுக்கு மீன் கழிவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லையா கரும்பு சாறு அது போட்டுட்டு, அதுலயே சாணப்பாசி கரைசல் அதையும் நாங்க போடுவோம். எதுக்கு சாணப்பாசி கரைசல்னா, அந்த நுண்ணுயிர் பெருக்கத்துக்காக போட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 15 நாள் வந்து எந்த தொந்தரவும் பண்ணாம ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு வேடு கட்டி வச்சிருவோம். மேல ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா டைட்டா கட்டி வச்சிருவோம். குறிப்பா சொல்ற மாதிரி அதுல ஈயோ கொசுவோ உட்காந்துடக்கூடாது. குட்டி குட்டியா ஒரு ஈ மாதிரி இருக்கும், அந்த ஈயோ கொசுவோ அதுல உள்ள உட்காந்துடக்கூடாது. முட்டை வச்சிருச்சுன்னா அது வீணா போயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு அதே மாதிரி நம்ம அத உள்ள விட்டு கிண்டுற குச்சிய கழுவி சுத்தமா நம்ம வெயில காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் சுத்தமா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதே போல ஜீவாமிரத்தை கலக்கிற அதே குச்சியில மீனமிலத்தை கலக்க கூடாது, செய்யவே கூடாது. மீனமிலத்துக்கு வேற ஸ்டிக் வச்சுக்கோங்க, ஜீவாமிரத்துக்கு இப்ப வேற ஸ்டிக் வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு 2 குச்சியெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதா, மேலையும் கீழையும் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க. மேல் பகுதியை வச்சு ஜீவமரத்தை கிண்டுறீங்கன்னா கீழ் பகுதியை வச்சு மீனமிலத்தை கலக்கி விட்டுக்கலாம். இதுவும் எங்ககிட்ட வீரியமான மீனமிலம் எங்ககிட்ட ரெடியா இருக்குது. அதை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கீழே கான்டாக்ட் நம்பர் தரோம், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ நீங்க உங்க ஆர்டரை புக் பண்ண முடியும். லோக்கல்லையும் சரி, நீங்க தமிழ்நாடு முழுக்கவும் நீங்க எங்கனாலும் நீங்க புக் பண்ணீங்கன்னா வித்தின் 2 or 3 daysல உங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.